கைஸ், வெல்கம் பேக் டு ஹரிணி மெஹந்தி டெய்லி vlogs. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. சரி, என்னதான் இருக்குது இந்த எக்ஸ்போலன்ட்டு ஃபேமிலியோட கிளம்பி வந்த பிளேஸ் தான் இந்த எக்ஸ்போ. இந்த எக்ஸ்போ எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம உப்ளம் கிரவுண்டில் தான். ஸோ பர் பர்சனுக்கு 50 rupeesனு சார்ஜ் பண்ணாங்க. டிக்கெட்டை வாங்கிட்டு நாங்கள் எல்லா ஃபேமிலியோடு உள்ளே வந்தால் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர்னு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸ்போ பண்ணுறவங்க எல்லாருமே ஒவ்வொரு ப்ரைஸ்லேருந்து வந்து இங்கே போட்டிருந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக எவ்வளோக்கு ஆஃபர் கொடுக்க முடியுமோ அப்படி போட்டிருந்தாங்க. இங்கே குஷன் ஷோஃபா ஸ்டார்டிங் ரேட்லாம் 8,000லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் என்ன செம்ம ரஷ்ஷு, எந்த கடைக்குள்ளேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியல, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. பெரிய பெரிய ஸ்டாச்சுலேருந்து குட்டி குட்டி ஸ்டாச்சு வரைக்கும் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. ஸோ இங்கே நிறைய கடையில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியல, பிகாஸ் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. எல்லாரையும் தள்ளுறாமா தள்ளுன்னு எல்லாரும் இடித்து தள்ளிக்கிட்டு வர வேண்டியதாக இருந்தது. பட் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லா கடையிலுமே ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. இந்த ஸ்டாச்சுலாம் ஸ்டார்டிங் ப்ரைஸே 500லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. குர்த்தீஸ்லாம் அவ்வளோ கலெக்ஷன் இருந்தது. பட் நம்ம போய் எதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, எப்படா வெளியே வருவோன்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரையும் இடித்து தள்ளிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷு உள்ள. சரி, நம்ம போய் அவதார் வேர்ல்டை பார்க்கலான்னு நான் கிளம்பிட்டேன். போகிற வேலை பார்த்தா குட்டீஸ்க்கு விளையாட்டுக்கு ஏரியாலாம் செம்மையாக இருந்தது. ஒரு வழியாக அவதார் வேர்ல்டை கண்டுபிடிச்சி உள்ளே போகலான்னு பார்க்கும்போது என்ட்ரி டிக்கெட் 80 rupees சொல்லிட்டாங்க. சரி போவோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகும்போது வாவ், ஃபேண்டாஸ்டிக், அமேசிங், சூப்பர்ன்ற மாதிரி தான் இருந்தது. எல்லாமே செம்ம ஹாப்பியாக இருந்தது. அதுவும் ஃபேமிலியோடு போகும்பொழுது இன்னும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இங்கே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிக் வரைக்கும் ஃபுல்லாகவே எல்இடி லைட்ஸ் தான். இதில் முக்கியமான விஷயமே நம்ம ரியல் ஹியூமன் அவதாரே நமக்கு ஹாய் சொல்லி வெல்கம் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. பெரியவங்க நாங்களே இவ்வளோ லைட்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோன்னா குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இங்கே அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்பவே தரமான ஸ்பாட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். 80 ரூபா வேஸ்ட் ஆகலடா சாமின்ட்டு நாங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். எல்லாரும் ஒரு ஹாயை சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அங்கங்கே போய் ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்து ஸ்டோரேஜை ஃபுல் பண்ணிட்டோங்க. அதுவும் இல்லாமல் குட்டீஸ் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான இதெல்லாம் ரியல் தீமில் தலையாட்டுற மாதிரிலாம் இருந்துச்சு. பார்க்க கொஞ்சம் சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக இருந்ததுங்க. நான் என்ன பண்ணேன், இந்த லைட்டிங்கெல்லாம் வச்சுட்டு விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேங்க. வந்தவங்க யாருமே இந்த லைட்டிங்கில் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்காமல் போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கே இருக்க கூட்டமும் அந்த ஒரு லைட்டு கிட்ட தான் அவ்வளோ கூட்டமும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரியலாக சொல்லணுன்னா அவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருந்தது. எல்லாமே செம்மையாக இருந்தது. என்னமோ ஒரு 10 நிமிஷம் ஏதோ நம்ம உண்மையான அவதார் வேர்ல்டில் இருக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. எல்லாமே செம்மையாக இருந்தது. நீங்களும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த லைட்டெல்லாம் நான் எண்ணி டயர்ட் ஆகிட்டேன். ஏன்னா ஒரே லைட்டே ரிப்பீட் கூட ஆகலைங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. நீங்கள் இவரை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா நானே ஒரு நிமிஷத்தில் பயந்துட்டேன், இவர் ரியல் ஹியூமனா இல்லை ஃபேக் அவதாரான்ட்டு. நீங்கள் யாராக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எக்ஸ்போ ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக முடிஞ்சுது. எல்லோரும் ஒரு பாயை சொல்லிவிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் நேராக நம்ம எங்கே போவோம், ஃபுட் கோர்ட் தானே நமக்கு எல்லாமேன்னு சொல்லி உள்ளே போனால் இங்கேயும் அவ்வளோ கூட்டங்க. எங்கே பார்த்தாலும் கூட்டமாகவே இருந்தால் என்ன சாமி பண்ணுறதுன்ட்டு சரி பிடிச்சது ஏதோ ஒரு 2-3 வாங்கி சாப்பிட்டுட்டு போவோம்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீமு பர்கருன்னு எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு எக்ஸ்போலேருந்து வெளியே வரலான்னு பார்த்தா நம்ம அக்கா சுட தோசை ஊற்றுனாங்க. தோசையமாக விடுவோம் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு கரும்பு ஜூஸோடு முடிச்சுட்டு எக்ஸ்போ விட்டு வெளியே வந்தாச்சு. சரி வெளியே தானே வந்துட்டோம், இப்போயாவது ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் அவ்வளோ ரஷ்ஷுங்க. ஒரு வழியாக எக்ஸ்போ முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே டயர்டாகி போயாச்சு. பட் மாஸான எக்ஸ்போன்னு தான் சொல்லுவேன்.